அமேசான், பிளிப்கார்ட் போன்ற நிறுவனங்களில் பகுதி நேர வேலை என்று கூறிக்கொண்டு நூதன முறையில் பண மோசடி செய்யும் கும்பலிடம் ஏராளமானவர்கள் பணத்தை இழந்து வருகிறார்கள். அந்த கும்பல் மோசடி செய்யும் விதம் குறித்து விரிவாக பார்க்கலாம். அமேசான், பிளிப்கார்ட், ஷாப்பி உள்ளிட்ட நிறுவனங்களில் பகுதி நேர வேலை இருப்பதாகவும் 3000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை எளிதில் சம்பாதிக்கலாம் என அலைபேசி எண்களுக்கு குறுஞ்செய்தி வரும். அதில் உள்ள லிங்கை அழுத்தினால் உடனடியாக ஹனி மற்றும் மேக்கிங் என்ற செயலிகள் அலைபேசியில் பதிவிறக்கமாகின்றன. பின்னர் வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் மூலமாக தொடர்பு கொள்ளும் மோசடி கும்பல் இனிக்க பேசி அதிக அளவில் பணம் ஈட்டலாம் என்று ஆசை வார்த்தைகளால் பேராசையை விதைக்கின்றனர். போனஸ் தொகையாக 101 ரூபாயை அனுப்பி தூண்டில் போடுகின்றனர். தங்கள் செயலியின் மூலம் ஒரு பொருளை வாங்கி விற்றால் அதற்கான கமிஷனாக பெரும் தொகை கிடைக்கும் என நம்ப வைக்கின்றனர். இதை நம்பும் அப்பாவி மக்கள் மோசடி கும்பல் தரும் வங்கிக் கணக்கிற்கு பணத்தை செலுத்தி பொருள்களை வாங்கி விற்றுள்ளனர். ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கும் கமிஷன் தொகையோ பயனாளரின் வங்கிக் கணக்கிற்கு செல்லாமல் செயலியில் சேமிக்கப்படுவதாக காட்டப்படுகிறது. இது பற்றி கேட்கும்போது தாங்கள் கொடுக்கும் இலக்கை முழுவதுமாக முடித்த பிறகே வங்கிக் கணக்கிற்கு கமிஷன் தொகை வந்து சேரும் என்று நம்ப வைக்கின்றனர். அவர்கள் கமிஷன் தொகையை எதிர்பார்த்து காத்திருந்து ஏமாந்து போகின்றனர். இந்த நூதன மோசடியில் சிக்கி பொதுமக்கள் பலர் லட்சக்கணக்கான ரூபாயை இழந்து சென்னை மத்திய குற்றப்பிரிவில் புகார் அளித்து வருகின்றனர். இந்த மோசடியை பற்றி தெரிந்து கொண்டு விழிப்புடன் இருக்குமாறு சென்னை காவல்துறை ஆணையர் சங்கர் ஜிவால் அறிவுறுத்தியுள்ளார். ஹனி மற்றும் மேக்கிங் போன்ற செயலிகளை அலைபேசியில் வைத்திருந்தால் அவற்றை உடனடியாக அழித்து விடுமாறும், பகுதி நேர வேலை இருப்பதாக வரும் குறுஞ்செய்தி லிங்கை தொடவே வேண்டாம் என்றும் அறிவுரை கூறியுள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுப்பிரமணியன்.